தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம அலுவலகத்துக்கு தேவ கோவிந்தராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சங்கமம் என்ற ஒரு அமைப்பை கோயம்புத்தூரில் உருவாக்கி அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து என்ன தேவைகளோ மற்ற ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அது முன்னாடி நின்று செய்யறதுக்கு உண்டான செயலை செய்கிறார். பொதுவாக ஒரு நிறுவனத்தை நடத்துறதே பெரிய காரியம். ஆனால் இன்னைக்கு ஒரு 45 நிறுவனங்களை ஒன்றா இணைச்சு கோயம்புத்தூரில் அதை செஞ்சுட்டு வர்றாரு. அந்த நிறுவனங்கள் நல்லா சிறப்பாக வந்து நம்ம கோவை நகரத்தில் யாருமே கேட்பாரட்டு இல்லைங்கிற ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இந்த வீடியோவில் என்னென்ன செய்கிறாரு, அவர் என்ன பிரச்சனையை சந்திக்கிறாருங்கிறது கேட்போமா? வணக்கங்க. வணக்கம் ஐயா. சொல்லுங்கள், உங்கள் அருமையான சேவை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன, எப்படி இது தோணுச்சு செய்யறதுக்கு? வணக்கம். என் பேர் தேவ கோவிந்தராஜுங்க. தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்கோம். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடத்துறதே ஒரு சங்கம் மாதிரி தானே, ஒரு ஒருங்கிணைப்பு தானே, இந்த நிறுவனங்களுக்கு எதுக்கு ஒரு சங்கம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். உண்மையிலேயே சொல்ல போனா இயல்பான பொட்டாட்ட இருப்பான்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில். அந்த பையன் வந்து பொட்டாட்ட வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சம்பாதிச்சுட்டு வெந்ததை தின்று விதி வந்தால் சாவும் இருக்கிற பையனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஏன்னா அவன் பொட்டாட்ட தான் இருப்பான். ஆனால் சமுதாயத்தில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து வேலை செய்யணும், அதுக்காக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு வரும்போது நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அதற்காகத்தான் அந்த சிக்கலை சரி செய்வதற்கு, அதுக்கு அந்த சிக்கல்களை குரல் கொடுத்து கேட்பதற்கு யாரும் இல்லை. சரி, அது எனக்கு நீண்ட நாளுக்காகவே ஒரு உறுத்தலாகவே இருந்தது. முதல் இந்த விதை விதைக்கப்பட்டது வந்து 2000களில் ஒரு அற்புதமான தியான அனுபவத்தை எனக்குள் வைத்த சத்குரு அவங்க ஒரு தியானலிங்கம் கோவில் வச்சிருக்கிறாங்க. அங்க இருட்டுப்பள்ளம் பகுதியிலிருந்து உள்ள போய் அந்த உள்ள போற பகுதி வந்து வனத்துறைக்கு கட்டுறது பாதை கிடையாது. அந்த முன்னால போய் இந்த மாதிரி ஒரு வனத்துறை சில பேரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அந்த வனத்துறைக்கு உள்ள போகும்போது டிக்கெட் போட ஆரம்பிச்சாங்க. அதை எதிர்த்து நாம எல்லாம் வந்து குரல் கொடுத்தோம். இல்ல, இது கோவிலுக்கு போற ஜனங்கள்கிட்ட நீங்க வந்து வாங்க, அதாவது வனத்துறைக்கு சொந்தமான இடத்துக்கு நாங்க போகல, இது எங்களுக்கு சொந்தமான இடம், பக்தர்களுக்கு சொந்தமான ஒரு கோவிலுக்கு போறதுக்கு நீங்க வாங்குறது தவிர அப்படின்னு சொல்லி. சரி, அப்போதுதான் இந்த எண்ணம் வந்தது, சமூக சேவை செய்யணும்னா கூட நிறைய இடைஞ்சல்கள் வரும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் ஒரு குழந்தைகள் இல்லம் நடத்திட்டு இருந்தார். சரி, அந்த இல்லத்துக்கு போய் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஜே ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது, அதுல வந்து குழந்தைகளை வந்து இப்படிதான் வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு அதிகாரி வந்து பேசுறத நான் பார்த்தேன். அந்த நடத்துற நண்பருக்கு அதிர்ச்சி, நான் என் குழந்தைகள் மாதிரி பார்த்துட்டு இருக்கிறேன், இதுல ஆக்ட் என்ன வந்து செய்ய போகுது, என் குழந்தைகள் நான் பாத்துக்கிறேன். அப்போ அந்த அதிகாரிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னாரு, ஆமாங்கய்யா, உங்க குழந்தைகளை நீங்க எப்படி வேணா பாத்துக்கலாம், சட்டம் சொல்லுது நிறைய விஷயங்கள் ஒருங்கிணைச்சுதான் நீங்க ஒரு இல்லம் நடத்தணும்னு சொல்லுது. அப்போ அந்த விதிமுறைகளுக்கு மாறா இருந்ததுன்னா நீங்கள் வந்து தண்டனைக்குரிய குற்றவாளியா சேவை செய்யறது தண்டனைக்குரிய குற்றமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. இந்த மாதிரி ஆதரவற்றோர் குழந்தைகள் காப்பகம் அந்த மாதிரி நடத்துறதுக்கு அரசாங்கத்தோட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நடத்தணும். அரசாங்கத்தோட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடத்தணுங்கிறது மட்டும் இல்லாம அரசாங்கத்திடம் சில அனுமதிகள் முறைப்படி வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 அனுமதி அதுல இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சேவை செய்வதற்கு இவ்வளவு படிநிலைகள் இருக்கிறதா அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. அதை சரி செய்வதற்கான வேலைகள் யாருன்னா, அந்த ஒரு இல்லத்திற்கு சரி செய்வதற்கான அலைச்சல் கிட்டத்தட்ட 2 வருடம் அதுக்காக அலைஞ்சோம். அதுல என்ன ஆகுதுன்னா, ஒரு தீயணைப்பு துறையிட்ட NOC வாங்கியிருப்போம். சரிங்க, எல்லாம் சேர்ந்து தாசில்தார்கிட்ட போகும்போது தீயணைப்பு துறையோட அங்கீகாரம் வந்து டைம் முடிஞ்சு போயிருக்கும்.
திருப்பி வாங்க வேண்டியது கட்டாயம், திருப்பி அதுக்கு நடக்கும். ஸோ இந்த இன்னல்கள் பார்த்து இந்த மாதிரி தானே எல்லா இல்லங்கள் நடத்துறவங்க, எல்லா தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இப்படி இந்த இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்கோம், ஏன் இதை சரி செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிற பயணம் தான் கடந்த 12 வருட பயணம் இப்போ ஒரு 1.5 வருடங்களாக ஒரு சங்கமாக வளர்ந்திருக்கிறது. எத்தனை பேர் உறுப்பினராக இருக்காங்க இதுல? மொத்தம் உறுப்பினர்கள் 95, அதுல அங்கீகாரம் பெற்ற உறுப்பினர்கள் 57. அந்த அங்கீகாரம் பெற்றவங்கன்னா உங்க கட்டவா இல்ல அரசு கட்டவா? 2 பேர். ஓ, நாம் ஒரு தகுதி நிர்ணயம் வச்சிருக்கிறோம். சரிங்க. தகுதி நாமன்னு சொல்லக்கூடாது, அது வந்து அமைப்பு. என்ன தகுதி நிர்ணயம்னா, உண்மையிலேயே சேவை மனப்பான்மையோட இருக்கணும். சில காரணங்களால அவங்களுக்கு அரசாங்க அனுமதி பெற முடியாம இருக்கலாம், அதுக்கு நம்ம உதவி பண்ண முடியும். கண்டிப்பா தெரியாம இருக்கலாம், அதுக்கான வழிமுறைகள் இல்லாம இருக்கலாம், அவங்களுடைய கட்டிடங்கள்ல சில குறைபாடுகள் இருக்கலாம், அவங்களுடைய வழி தடத்துல சில விஷயங்கள் மாறுபாடா இருக்கலாம். இந்த மாதிரி டெக்னிக்கலா சில விஷயங்கள்னால அவங்க வாங்க முடியாம இருக்கு. இல்ல, அரசாங்கத்துல மோஸ்ட்லி என்ன பெரிய ப்ராப்ளமா சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு இல்லம் நடத்துறதுக்கு எந்தெந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு இல்லம் நடத்தணும் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து நம்ம வீடு வந்து ஓலக்குடிசையா இருந்தாலும் வச்சுக்குவாங்க. ஆனா இல்லம் நடத்தணும்னா கண்டிப்பாக அது காங்கிரீட் கட்டடம். ஓ, சரி. முதல் விஷயம், அந்த காங்கிரீட் கட்டடம் அடுத்த 20 வருடத்திற்கு தகுதி பெற்ற கட்டிடம் என்று சான்றிதழ் வாங்க போகிறோம். அதுல ஆரம்பிச்சு அது வந்து அதனுடைய கழிவறை, சாக்கடை, தண்ணீர் வசதிகள்லாம் சரியா இருக்குதுன்னு சானிட்டரி இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கப்புறமா தீயணைப்பு துறையில இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அது சரி செய்வதற்கு இது பண்றதுக்கு ஒரு சரியான தகுதியான இடம் தான், இங்க வந்து தீ விபத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு அவர்கிட்ட ஒரு சான்றிதழ் வாங்கணும். உள்ளூர் மருத்துவர்கிட்ட சரியான வகையில் வந்துட்டு போறாங்க அப்படின்னு ஒரு சான்றிதழ் வாங்கணும். இதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா இதை எடுத்துட்டு போய் நம்ம தாசில்தார்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட இந்த இடத்துல 50 பேர் வாழ்வதற்கு இல்ல 100 பேர் வாழ்வதற்கு இது தகுதியான இடம் அப்படின்னு சர்டிபிகேட் அவரு சர்டிபிகேட் வாங்கணும். அதுக்கப்புறம் இத்தனையும் வாங்கிட்டீங்க, கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க, கேள்விகள் கேட்பாங்க. சிரிப்பதற்காக இல்ல, அரசாங்கம் கேள்விகள் கேட்கும். என்ன கேள்விகள் கேட்கும்? சார் யார் நடத்த சொன்னாங்கன்னு கேட்கும். அரசாங்கம்னு சொல்லக்கூடாது, இந்த இடத்துல தவறு மன்னிக்கணும். அரசாங்க அதிகாரிகள் யார் நடத்த சொன்னாங்க? நீங்க தானே சிரமப்பட்டு நடத்துறீங்க, அப்ப நடத்துங்க, அதுக்கான வழிமுறையோட நடத்துங்கன்னு சொல்லுவாங்க. அரசாங்க உதவிகள் இருக்கிறது, சரியாக நடத்துகிறவர்களுக்கு 5 வருடம் கரெக்டாக நடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு நம்ம சங்கம் உதவி பண்ணுறது. அரசாங்கத்திலிடம் ஊழியர்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. அங்க வந்து சென்ட்ரலைஸ்டு ரேஷன் நம்மளுடைய அதுக்கு வந்து அப்ளிகேஷன் பண்ணி அப்ளை பண்ணி அதுக்கான அரிசி, பருப்பு, ஆயில் போன்றவை நம்மளுடைய மத்திய அரசு கிடங்கிலிருந்து வாங்கி கொடுக்குறோம் அவங்களுக்கு. இது இருக்குது. அதுபோக அரசாங்க மருத்துவமனைகள்ல இருந்து மருத்துவ உதவி அது வாங்கி, அது எல்லாமே வந்து அரசாங்கம் செய்கிறது. சரியாக 5 வருடம் நடத்தியதற்கு பின்னால் செய்யுது. அரசாங்கம் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஆனால் கோல் எடுக்காத அரசன் சரியான அரசன் அல்ல. அதனால கோல் எடுத்துத்தான் இருப்பாங்க அரசன், அரசாங்கம் கோல் எடுத்துத்தான் இருக்கும். பட் இதையெல்லாம் தாண்டி கடந்துதான் ஒரு கோமம் நடத்த முடியும். கண்டிப்பாக இதெல்லாம் தாண்டி தாயுள்ளத்தோடு இருக்கணும், அது முக்கியம். எல்லாம் தாண்டியும் தாயுள்ளத்தோடு இருக்கணும். அதுதான். அதப்படி தாயுள்ளத்தோடு இருக்கிறவங்க உங்க அமைப்புல இப்போ உறுப்பினராகி 55 பேர் வந்து அங்கீகாரம் பெற போகிறார்கள். இதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாதிரி செயலை செஞ்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி எனது குருநாதர் சொல்லுவார், முயற்சி என்பது பொய், ஒன்று செயல் செய்யணும், இல்லைன்னா சும்மா இருக்கணும். உண்மை. அந்த குருவின் ஆசைப்படி தொடர்ந்து நிறைய பணிகள் செஞ்சுட்டே இருக்கோம். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சங்கமா ஒருங்கிணைக்க முன்னால இருந்து ஒவ்வொரு இல்லத்துக்கும் சென்று அவர்களுக்கான பிரச்சனைகளை சரி செய்து கொண்டிருக்கோம். சில குறிப்பிட்ட பணிகள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு இல்லம், அந்த இல்லம் வந்து அந்த இல்லத்தின் பெயர் மட்டும் நான் குறிப்பிடல, சில காரணங்களுக்காக. அந்த இல்லம் வந்து குழந்தைகள், ஆண்கள் பெண்கள் 2 குழந்தைகளையும் வைத்து பராமரிக்கிற இல்லம் தொண்டாமுத்தூர் பகுதியில். அந்த இல்லத்துல வந்து ஒரு பெண் வந்து தற்கொலை செய்திருக்கிறார். ஏதோ ஒரு காரணத்திற்காக தற்கொலை செய்திருக்கிறார். அப்போ ஊருக்கு வந்து என்னன்னு தெரியாது, ஊர் வந்து அப்படியே எதிர்த்து நிற்கிறது.
ஒரு பொருளை தற்கொலை பண்ணிட்டா ஹோம்ல நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு எதிர்த்து இருக்கிறது. அப்போ நம்ம சங்கத்தை சார்ந்த சில உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 4-5 நண்பர்கள் போய் அது நின்று அது உண்மையான சூழ்நிலை என்ன என்பதை நம்ம பார்த்தோம். பார்க்கும்போது அந்த பெண் வந்து முதல் நாள் இரவு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் இரவு 9 மணிக்கு தூங்க போகணும்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. உள்ள ரூம்குள்ள போயிடணும், படிக்கிறதுனால படிச்சுட்டு அங்கே தூங்கிக்கணும், வெளியே உலர்த்தக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது. அந்த பெண் 10:30 மணி வரைக்கும் வெளியே இருந்திருக்காங்க. தவறான காரியம் எதுவும் செய்யலை. ஆனால் இந்த கேமராவில் அந்த 10:30 மணி வரைக்கும் வெளியே இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். அதை அடுத்த நாள் வந்து நிர்வாகி வந்து கேட்டால் பிரச்சனையாயிடும், பயப்படுவோம், நம்மளுக்கு ஊருக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. ஊருக்கு திருப்பி அனுப்பிச்சா நம்ம படிக்க தொடர முடியாது. வீட்டில் அம்மா ஒற்றை பெண் குழந்தையோட ஒற்றை பெற்றோரோட பெண் குழந்தை அதில் சிக்கலாகும், அம்மா கேட்டது வரும், அம்மா தாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு கற்பனை பண்ணி அது தற்கொலை. உண்மையிலேயே அந்த இல்லத்திற்கும் அந்த எந்த இதுவும் நடக்கலை அப்படிங்கிறது நம்ம கேமரா வாயிலாகவும் அங்கே கூட இருந்த நண்பர்கள் வாயிலாகவும் தெரிந்து கொண்டோம். அந்த பெற்றோரும் அதே கோபத்தோடு தான் ஊர்லேருந்து கிளம்புகிறாங்க. இவங்க ஏதோ குடும்பம் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. அப்போது நம்ம அதை அருகில் இருந்து வந்த அரசாங்க அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் விளக்கி சொல்லி இதெல்லாம் இருக்கு. இப்போதைக்கு அந்த குடும்பம் இங்கே வந்ததுனாலும் இது கலவரமாகுது. ஏன்னா உள்ளூர் மக்களும் கோபமாக இருக்காங்க, அவங்களும் கோபமாக வருவாங்க, பெண்ணை இழந்த கோபம் இருக்கும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ அங்கிருந்த ஆய்வாளர் வந்து ஆனால் நீங்கள் சொல்றது சரிதான், அதனால நாம் அவங்ககிட்ட பேசுவோம். நீ இவ்வளோ தூரம் பயணம் பண்ண வேண்டாம், கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் அதற்கு வந்து வர போகிறாங்க, அவ்வளோ தூரம் பயணம் பண்ண வேண்டாம், இங்கேருந்து நம்ம வந்து பெண்ணின் உடலை போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி இங்கேருந்து ஒரு நம்ம தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் சேர்ந்து கொண்டு வர்றாங்க. ஒரு 300 கிலோமீட்டர் கொண்டு வந்துடுவாங்க. ஒரு 100 கிலோமீட்டர் மட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணி செலவு பண்ணி வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி பேசி இங்கேருந்து எல்லா சேவையும் செய்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்து இறுதி காரியங்கள்லாம் கூட வந்து செஞ்சுட்டு அந்த பிரச்சனையே எல்லாம் சால்வ் செய்யலாம். இல்லை என்றால் அந்த நிறுவனம் மூடப்பட்டிருக்கு. கண்டிப்பாக எந்தவித தவறுமே செய்யாமல், எந்தவித இதுவுமே செய்யாமல் அந்த நிறுவனம் மூடப்பட்டிருக்கு. சேவை கோவை மாவட்டத்திற்கு இருந்து நீக்கப்பட்டிருக்கும். ஒரு 50 குழந்தைகள் அனாதைகள் உண்மை நிலையை தெரிந்து கொள்கிறார். இதே போல இன்னொரு நிறுவனம், அது வந்து எய்ட்ஸ் குழந்தைகளுக்காக, எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களுடைய குழந்தைகள் எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட இவர்களுக்காக நடக்கிற நிறுவனம். அது அந்த நிறுவனத்திலும் தன்னார்வ சென்று கொண்டிருந்த ஒரு நபர் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்றாரு. அப்போ நம்ம உள்ள போய் பேசணும். ஊர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, உள்ள அடைச்சி வச்சிருக்காங்க, தகராறு பண்றாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நாம போய் சொல்றோம், ஐயா நீங்க எப்ப வேணா உள்ள வந்து பார்க்கலாம், இது நமக்கு ரொம்ப நெருக்கமான நிறுவனம், எங்க வேணா உள்ள வந்து பார்க்கலாம், எப்ப வேணா இருக்கலாம், உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களால முடியும் என்றால் அந்த எய்ட்ஸ் குழந்தைகளை மடியில் அமர வைத்து அவர்களுக்கு உணவு ஊட்டலாம், அவங்களோட கொஞ்சலாம். நாங்க கொஞ்சம் எங்களுக்கு எய்ட்ஸோ எதுவும் வரதில்லை, உங்களுக்கு பரவக்கூடிய நோய் இல்லை, ஆனால் பயம் இருக்கிறது. அந்த குழந்தைகளை வைத்து பராமரிப்பு கடினமான விஷயம். அதனால ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணத்திற்காக ஏற்பட்ட இந்த விஷயத்தை வந்து நீங்க கைவிடணும் அப்படின்னு கேட்டோம். அப்போ வந்து அது வழக்கு பதியப்பட்டதுனால அந்த வழக்கு நிறுத்து போகும் வரை வழக்கு வந்து வாபஸ் வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால வழக்கில் உண்மை இல்லை என்று சொல்லி நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இன்றைக்கும் அந்த ஹோம் ரொம்ப நல்லபடியாக நடந்தது. இது போல அவர்களுக்கு வருகிற பிரச்சனை இதை செய்து கொடுத்திருக்கிறோம். கோயம்புத்தூர்ல எங்க அபேண்டன்ட்னு சொல்லக்கூடிய கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் அவர்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா நம்மை தொடர்பு கொள்கிறார்கள், நமது எண்ணை தொடர்பு கொள்கிறார்கள். அப்போ அங்கே உள்ளூரில் இருக்கிற நிருபர்கள், உள்ளூரில் இருக்கிற காவல்துறை ஆகியோரோட உதவியோடு அவங்களை மீட்டு எந்த ஹோமுக்கு வேணுமோ அந்த ஹோமுகளோட சேர்த்து அவங்களுக்கான எல்லா விஷயங்களும் நிறைய பேரை அவங்க குடும்பத்தோட ஒருங்கிணைச்சு வச்சோம். இது போக சங்கமாக நாம் செய்த சில நிகழ்வுகளை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். மாற்றுத்திறனாளிகள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கைகால் சரியில்லாத முன்னால் வந்து நிற்காங்க, ஓரமான நிலை அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது இந்த சமுதாயம். அதை கருத்தில் கொண்டு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அந்த குழந்தைகள் வேதனைனா நான் பகிர்ந்துக்கிறதுனால பகிர்ந்துக்கிறேன். அந்த குழந்தைகளை வேற ஒரு நிறுவனம் நடத்திய கிருஷ்ண ஜெயந்தி விழாவுக்கு ஒரு 6 பேரை அனுப்பிச்சிருந்தோம். அந்த நிகழ்வுகளை பாடக்கூடிய பெண்மணி வந்து நமக்கு தெரிஞ்சவங்க, ஆட்டிசம் சங்கீதம் மூலமா ஆட்டிசத்தை சரி செய்ய முடியும்னு ஒரு ஆராய்ச்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பெண்மணி கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க வந்து அவங்களுக்கு அந்த நிறுவனத்துக்கு ஒரு 10 குழந்தைகளை நம்ம அனுப்பிச்சிருந்தோம், ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை. அங்க அவங்க ஸ்டேஜில் இருக்கிற
எல்லாம் கிருஷ்ணனா ராதையா வேஷம் போட்டுட்டு போன குழந்தைகள் இரவு வந்து பிரைஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு இனிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆளுக்கு ஏதோ பென்சில் பேனா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எது என்ன காரணமோ தெரியல. ஆனா இந்த குழந்தைகள் வந்து மேடை ஏற முடியல. அது அவங்களுக்கு பெரிய வடுவாயிடுச்சு அவங்க பெற்றோர்களுக்கு. ரொம்ப நேரம் நம்மளோட கிட்டத்தட்ட உரிமையோட அண்ணாவோட வந்து என்னோட வந்து பயங்கர சண்டை போட்டாங்க. எங்க குழந்தைகளுக்கு மேடை ஏற்ற பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டையெல்லாம் போட்டாங்க. அப்போ நம்ம இதை மனசுல வச்சு யாரும் நடத்துவேன் நாமளே நடத்துவோம் அப்படின்னு சொல்லி டிவைன் வாக் தெய்வீக நடை என்கின்ற பெயர்ல வந்து ஆட்டிசம் குழந்தைகள் மட்டுமே பங்கு கொள்கின்ற ஒரு கிருஷ்ண ஜெயந்தி விழா நடத்தணும். 116 ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து கிருஷ்ண ராதையா நிறைய சந்தோஷமான நினைவுகளோட முழு நாளும் நம்ம ஓட இருந்தாங்க. கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு, வெண்ணெய் திருடி திம்பாரு. 2 பானை வச்சிருந்தோம், வெண்ணெய் வச்சிருந்தோம். அவங்க ஓடி போய் எல்லாத்துக்கும் மூஞ்சிலும் பூசினாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ, கிருஷ்ணனா ராதையா என்ன தோணுதோ அதெல்லாமே பண்ற மாதிரி ஒரு விழாவாக பண்ணலாம். அது ஒரு எங்களுக்கு மனம் நெகிழ்ந்த ஒரு நிகழ்வு. மாற்றுத்திறனாளிகளுக்கான தீபாவளி விழா பண்ணணும். 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களுக்கு அவர்களுக்கான புத்தாடைகள் இனிப்புகள் வழங்கி அவங்களுக்கான 1 மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் வழங்கி அவங்களுக்கான அந்த தீபாவளி மாதத்தை வந்து சந்தோஷமான மாதமாக வைக்கிறதுக்கு தன்னார்வ சங்கம் கூட இருந்து வேலை செஞ்சது. அதுக்கப்புறம் முதியோர் தின விழா, மூத்தோர் தின விழாவாக நம்மளுடைய கோவை அன்பு இல்லத்தில் அந்த விழாவை நடத்தினோம். பேரூரில் இருக்கிற கோவை அன்பு இல்லத்தில் கிறிஸ்துமஸ் விழா நடத்தினோம். பொங்கல் விழா அதே மாதிரி பொங்கல் விழா வந்து ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக நடந்தது. 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி பெண்கள் வந்து அவங்க கையாலேயே பொங்கல் வச்சு சந்தோஷமா கொண்டாடி அதை வந்து நம்ம இது இல்லை உதவின்னு சொல்லலை, பொங்கல் சீர்வரிசை, இது தாய் வீட்டு சீர்வரிசைன்னு சொல்லி பொங்கல் பொருட்கள் எல்லாம் கொடுத்து அவங்க வீட்டில் வந்து அதை மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக பண்ணணும். இது மாதிரி தொடர்ந்து வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். தூத்துக்குடியில் வெள்ளம் வந்து மக்கள் பாதிக்கப்பட்ட போது இங்கிருந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சங்கம் அப்படின்னு சொன்னாலே தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னா உதவி கேட்கறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, நம்ம கிட்ட இருக்கிற பிடியரிசி எடுத்துட்டு வருவோம், எல்லாரும் என்னென்ன முடியுமோ எடுத்துட்டு எடுத்துட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து நம்மளால முடிஞ்ச செயல் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 6.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் இங்கிருந்து தூத்துக்குடிக்கு அனுப்பி வைத்தோம். இந்த மாதிரி தொடர்ந்து பணிகள் நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்திலே ஒரு நிறுவனத்தை நான் நன்றியோடு நினைத்து பார்க்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கொரோனா காலகட்டத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து டாபர் இந்தியா லிமிடெட் அந்த நிறுவனம் வந்து அவங்க வந்து தங்களது 60 நாட்கள் வேலிடிட்டி இருக்கிற எக்ஸ்பைரி இருக்கிற பொருட்கள், அந்த பொருட்கள் எவ்வளவு லட்சத்துக்கு இருந்தாலும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சங்க கையில கொடுத்துறாங்க. பேஸ்ட், பிரஷ், தேங்காய் எண்ணெய், சோப்பு, ஆயில், ஜூசஸ், அவங்களுக்கான சத்து ஜூசஸ், குளுக்கோஸ், குலோப் ஜாமுன் மிக்ஸ், அதாவது அந்த அங்கு வருகிற எந்த பொருளா இருந்தாலும் 60 நாட்கள் தான் வேலிடிட்டி இருக்குன்னா நீங்க எடுத்துட்டு போய் நீங்க யூஸ் பண்ணிருக்கேன், நான் விற்க மாட்டேன் என்று சொல்லி அந்த டாபர் இந்தியா லிமிடெட் நிறுவனம் கோயம்புத்தூர்ல இருக்கிற கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட இல்லங்களுக்கு அதை நம்ம பிரித்து வழங்குறோம். அதுலேயே கொஞ்சம் வந்து ஆனைக்கட்டி, ஜம்புகண்டி பகுதியில் இருக்கிற மலைவாழ் மக்களுக்கும் அந்த பொருட்கள் போய் சேர்ந்து ஒரு மருத்துவர் மூலமாக இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம வரக்கூடிய 23ஆம் தேதி பெறக்கூடிய நிகழ்வுல அந்த 53 பேருக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்க போகிறோம், அதற்கான ஒரு விருதும் கொடுக்க போகிறோம். எதற்காக இந்த விழா? தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சங்கத்துடைய ஆண்டு விழா மற்றும் விருது வழங்கும் விழா வருகின்ற ஜூன் 23ஆம் தேதி நடக்க இருக்கிறது. எதற்காக இந்த விழா? கோயம்புத்தூர்ல நாம ஒரு 100க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து இந்த சங்கத்தை ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிறோம். இதில் ஒரு 52 நிறுவனங்கள் வந்து கடந்த ஒரு வருடமாக எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் மென்மேலும் வளர்ச்சியை நோக்கி அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். கூடவே அவர்கள் வந்து தங்களுடைய செயல்களால் இந்த சமுதாயத்தில் கோயம்புத்தூரில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இதற்காகத்தான் அவர்களுக்கு அங்கீகார விழா நடக்க போகுது. அந்த விழாவிலே
சிறந்த கல்வியாளர், C+ அப்படின்னு தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இருக்குதுன்னா அதற்கான புத்தகம் சைக்ளோஸ்டைல்னு சொல்லுவாங்க. எங்கள் காலத்தில் இந்த பிரிண்டிங் எல்லாம் பண்ணுறது ரொம்ப கடினம் என்று சொல்லக்கூடிய காலத்திலே சைக்ளோஸ்டைல் மெத்தடிலே முதல்ல புத்தகமாக கொண்டு வந்த மிகப்பெரிய அறிஞர், சென்னை பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர், UPSC என்று சொல்லப்படுகின்ற மத்திய தேர்வாணர் குழு மையத்திலே உறுப்பினராக இருந்தவர், இன்றைக்கும் பல்வேறு துணைவேந்தர்கள் நியமிக்கின்ற கமிட்டியில் இருப்பவர், ஜார்க்கண்ட் கவர்னருடைய கல்வி ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருப்பவர், சகோதரர் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த முனைவர் பாலகுருசாமி அண்ணா அவங்க இந்த நிகழ்வில் பங்கேற்க போகிறாங்க. அவங்க கையால் விருதுகள் கொடுக்க போகிறாங்க. அதே போல் கோயம்புத்தூரிலே படித்து கொங்கு மண்ணை மிகவும் நேசிக்கக்கூடிய, கோயம்புத்தூரிலே பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்ற, முக்கியமாக மாற்றுத்திறனாளி வாழ்விலே காவல்துறையில் மாற்றுத்திறனாளிகள் வந்தால் எந்த சிரமமும் இருக்கக்கூடாது என்று நினைத்து கோவை மாவட்டத்தில் இருக்க அனைத்து காவல் நிலையங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபயோகமாக வருகிற வழியிலே அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதையையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மொழிபெயர்ப்பாளர் போன்ற வசதிகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற இந்தியாவிலேயே முதல் மாவட்டம் இதுதான் செஞ்சிருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்து நமது சமுதாயத்திலே மாற்றங்களை ஏற்படுத்த முன்வந்திருக்கின்ற கோவை மாநகரோடத்தினுடைய காவல்துறை ஆணையாளர் சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்துக்கிறாங்க. வெரி குட். அது கூட அரசாங்க அதிகாரிகளாலே நம் மக்கள்கிட்ட ஒரு பயம் இருக்கும், கேள்விகள் கேட்பவர்கள், பயமுறுத்துபவர்கள் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும். அது இல்லை. சேவை செய்பவர்களும் அரசாங்கத்தின் அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செய்தால்தான் இந்த மாவட்டம் சிறந்த மாவட்டமாகும், இந்த மாநிலம் சிறந்த மாநிலமாகும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே கோவை மாவட்டத்தினுடைய மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலர் திரு சந்திரமோகன் அவர்கள், கோவை மாவட்டத்தினுடைய சமூக நலத்துறை அதிகாரி சகோதரி அம்பிகா அவர்கள், கோவை மாவட்டத்தினுடைய குழந்தைகள் நல பாதுகாப்புத்துறை அதிகாரி ஆகியோரும் இந்த விழாவிலே கலந்து கொள்கிறார்கள். வெரி குட், வெரி குட். இந்த மாதிரி நிகழ்வுகளே பார்வைய மாற்றுத்திறனாளி ஒரு பெண்ணுடைய நடனம் இருக்க போகிறது. இவர்களுடைய கலந்துரையாடல் நடக்கப் போகிறது. இந்த விழா நிறைவடைந்த பின்னாலே இந்த 50 நிறுவனங்களும் ஒரே நிறுவனங்களாக கோயம்புத்தூரிலே செயல்படும். எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் ஒருங்கிணைந்து இந்த கோவை மாவட்டத்திலே அமைதி நிலவுவதற்கும் நல்ல சமூக பணிகளை மேற்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள். இதற்காகத்தான் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சங்கத்தினுடைய ஆண்டு விழா 24 மற்றும் விருது வழங்கும் விழா. இந்த விழாவானது கோவை மாவட்டம் கணபதி டெக்ஸ்டூல் பாலத்தில் அருகில் உள்ள ஸ்ரீ அண்ணாம்பிகா ஹோட்டல், அந்த ஹோட்டலில் இருக்கிற ஸ்ரீ சாரதாம்பாள் அரங்கத்திலே நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்விற்கு அனைவரும் வாருங்கள். சேவை செய்பவரை ஊக்குவிக்க வாருங்கள். அவர்களுக்கு கரம் கொடுப்போம், அவர்களை வாழ்த்துவோம். சேவை செய்பவர்கள் இருந்தால் மட்டுமே கோவை மிகப்பெரிய தன்னிறைவடைந்த மாவட்டமாக மாறும். இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பணி தொடர்வதற்கு நம்ம இயற்கை டிவி நேயர்கள், சமூக ஆர்வலர்கள், அண்ணா போன்றவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். இந்த நல்ல செயல் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லாரும் வாங்க, விழாவை சிறப்பீங்க. நாம் சேர்ந்து செயல் செய்தால் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமைதியான கோவையை நாம் உருவாக்க முடியும். அருமையான செயல் செஞ்சிட்ருக்கீங்க தீபம் இயற்கை டிவி உறவுகளை. நாம் இவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம்? அந்த விழாவை நம்ம நேரடியாக போய் உங்களுக்காக அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்கங்கிறத வீடியோ வழியாக எடுத்து உங்களுக்கு போட இருக்கிறோம். முடிந்தவங்க கீழ்காணும் ஃபோன் நம்பருக்கு அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடு நம்ம மக்கள் அப்படின்னு சுயநலமாக வாழ்கிறதுங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி பொது நோக்கத்தோட, அதுவும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அனாதையாக இருக்கிறவங்க, அவங்களையெல்லாம் எடுத்து காக்கிற ஒரு காப்பகத்துக்கு இதுபோல் அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து ஒரு சங்கமாக ஏற்படுத்தி சிறப்பாக செயல் செஞ்சிட்ருக்கிறாங்க.
இந்த சங்கம் மென்மேலும் வளர தீபம் இயற்கை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். முடிந்த உதவியை இந்த சங்கங்களுக்கு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.